Hey, this is Varsha. So, day one at கொடைக்கானலோட vlog தான் இது. ஸோ ஹோட்டல் ரீச் ஆயிட்டோம். ஸோ உள்ள எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். இதே மாதிரி இருக்கு. ஸோ பேக் எல்லாம் ஓ மை காட் எல்லாம் பார்க்க வந்து ஸ்பஞ்ச் தான் ஆயிடுச்சு பேக் எல்லாம். இப்படிதான் இருக்கு இங்க வியூ. இங்க வந்து ஒரு ஹால் மாதிரி இருக்கு அண்ட் அங்க ஒரு ரூமு. ஆக்சுவலி எவ்வளோ சூப்பர்பா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. அண்ட் இதெல்லாம் கர்டன்ஸ் போட்டுட்டு சரி சரி போகணும். இங்க செம்மையா இருக்கு இந்த வியூஸ் எல்லாம். சரி ரூம் உள்ள போலாம். ரூம் வந்து ரீசெண்டா இருக்கும். ஸோ தல் வஷினி. ஸோ இப்படி இங்க என்டர் ஆகிறோம். ஸோ இருங்க நான் டோர் க்ளோஸ் பண்ணிடுறேன். அண்ட் ஆக்சுவலி நாங்கள் என்னன்னா ஆன்லைனில் ஆன்லைனில் ஐ மீன் பிக்சர் பார்க்க போகும்போது ஹோட்டல். ஸோ யா ரூம் வந்து வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். இங்கே டிவி இருக்கு அண்ட் யா இங்கே மிரர் இருக்கு. we have closet and curtain. வாஷ்ரூம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கலாம். ஸோ let's see. These are not bad. அண்ட் இந்த ரூம்க்கே ஒரு அழகு கொடுக்குற இது என்னன்னா we have a balcony. ஸோ அதுதான் செம்மையா இருக்கு. ஸோ எல்லா ரூமுக்கும் வந்து பால்கனி இருக்கு. ஸோ இப்படிதான் இருக்கு வியூ. நைஸ். ஸோ நான் இன்னொரு ரூமும் போய் காமிக்கிறேன். அண்ட் இங்க பக்கத்து ரூம்லயும் பால்கனி இருக்கு. ஸோ அது எப்படி இருக்கு காமிக்கிறேன். ஸோ இங்க ஒரு பால்கனி. ஆக்சுவலி இப்போ இது ஸ்லிப்பர் அவுட்ஃபிட்டு இப்படி வச்சா கால் ஒப்பா இப்போ சில்லுன்னு இருக்கு. ஆக்சுவலி அங்கே ஒரு ஃப்ளார்ஸ் இருக்கு, சூப்பராக இருக்கு. நைஸ். அண்ட் இதுக்கப்புறம் போயிட்டு ஃப்ரெஷ்ன் அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறம் ரெடி ஆகணும். ஸோ நான் அப்புறம் பார்க்குறேன். ரெடி ஆகிட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கோம். சூப்பராக இருக்கு. அப்புறம் வர்ஷினியை வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுக்க சொன்னேன். அப்புறம் வர்ஷினியும் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோன்னா ரோஸ் பார்க்கு. ரோஸ் பார்க்குக்கு வந்திருக்கோம். அண்ட் இங்கே எவ்வளோ ரோஸ் இருக்கு, எவ்வளோ சொன்னாங்க, எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னு சொன்னாங்க. 1 lakh வெரைட்டிஸ், 12 acre தான் இது. ஸோ இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த ட்ரிப். வந்து இங்கே தான் வந்திருக்கோம். நிறைய ஃப்ளார்ஸ் இருக்கு, சூப்பர்வா. Oh my god. அண்ட் இந்த ஃப்ளார்ஸ் தான் பாருங்க, ரொம்ப கியூட்டா இருக்கு. இது எப்படி நாங்கள் வாக் பண்ணி இவ்வளோ தூரம் போக போறோம்னு தெரியல. அண்ட் இங்க ஏதோ 2 காரு. மிக்கி மவுஸ் நினைக்கிறேன். யா மிக்கி மவுஸ் தான். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேற என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு 1 by 1 காமிக்கிறேன் இங்க. ஸோ ஒரு பாத்வே மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த ஹட் மாதிரி இருக்கு, சூப்பரா இருக்கு. இங்கெல்லாம் நார்மலா அப்படியே சாதாரணமா இருக்கு பூவெல்லாம். இப்போ ஊஞ்சல் அந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, அங்கதான் போலான்ட்டு இருக்கும். வாவ், சோ நைஸ். ஒரே பச்சையா இருக்கு, பச்சை பசேல். இதெல்லாம் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ரொம்ப நாளாச்சு நடந்து காலெல்லாம் எனக்கு வலிக்குது. ஸோ இப்போ இது ரொம்ப அழகான ஒரு பாத்வே மாதிரி இருக்கு, சூப்பரா இருக்கு. அதாவது சில்லுன்னு காத்துக்கிட்டு. ஓ மை காட். அப்புறம் இங்க இருக்க பூவும் பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு. வாவ். ஓ அங்க ஒரு தண்ணி இருக்கு, நான் கொஞ்சம் இருங்க பார்த்து போனோம். பாத்வே அழகா இருக்கு. வாவ், ஒரே பிலிம் இது மாதிரி இருக்கு. இங்க இதெல்லாம் சூப்பரா இருக்கு. எனக்கு ஆக்சுவலி இதெல்லாம் நான் மூவில தான் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி நேரில் நான் பார்த்ததே இல்லை. ஸோ இப்போ நாங்கள் இது போய் விளையாடுறோம். வாவ், சோ நைஸ். அண்ட் இங்க இருக்க பூ வந்து லீஃப் மாதிரியே இருக்கு. ஸோ கொஞ்சம் வித்தியாசமான ஃப்ளார்ஸும் இருக்கு. ஸோ இங்க சாதாரணமா ஒரு புல்லு மாதிரி வந்து ரோஸ்லாம் இருக்கு நிறையா. அண்ட் இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ரோஸ். அண்ட் இதுதான் ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு, இலை மாதிரியே ஒரு ஃப்ளார். ஸோ குட். இது
ஸோ இங்கே இருக்க ஃப்ளார்ஸ் தான் கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. காலிஃப்ளவர் ஷேப்பில் இருக்குது, ஆனால் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ ஏன் அங்கே பாருங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது, வித்தியாசமாக கலரில் இருக்காது, என்ன கலர் கூட எனக்கு தெரியல. ஸோ சம்திங் லைக் ஒயிட், அப்புறம் லைட் ப்ளூ, அப்புறம் ஒரு மாதிரி பிங்க் கலரில் இருக்குது. அண்ட் இங்கே வந்து கொஞ்சம் எம்போஸ்டான சிமெண்ட்லேயே கொஞ்சம் பெயிண்டிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ எம்போஸ்ட் பெயிண்டிங். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல இருந்து ஃபோட்டோ எடுத்தால் சூப்பராக வரும். அண்ட் இங்கே ஒரு ஸ்பாட் இருக்குது. அண்ட் அப்புறம் எங்களால் சுத்தமாக நடக்கவே முடியல, இந்த ஸ்லோப் மாதிரி இருக்குது, டவுன் மாதிரி. ஸோ வர்ஷினி வந்து பவனம் பிடிச்சி நடந்துட்டு இருந்தா, நான் வந்து தேஜோ பிடிச்சி நடந்துட்டு இருந்தேன். செம்ம கால் வலி வேற. அண்ட் இப்போ நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம், குட்டி பிரேக். ஸோ 2 மேகி அண்ட் இந்த சுண்டல். ஸோ ஹாட்டான சுண்டல். ஓ மை காட், ரொம்ப ஹாட்டாக இருக்கு. சுண்டல் இல்லைம்மா, சாரி, பீனட். ரொம்ப சூப்பராக இருக்கு. மேகி செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா அப்பர் வியூ லேக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அப்படியே ஹோல் லேக்கே தெரியுது. ஓ மை காட், சூப்பராக இருக்கு. இந்த கேமராவில் நல்லா ஃபாக் இதாயிடுச்சு, பட் இருந்தாலும் பரவாயில்ல, சூப்பராக இருக்கு. அண்ட் இங்கே நான் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் தான் வாங்க வந்திருக்கேன். ஸோ இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், இது எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பொம்மைலாம். அப்புறம் தேர்ட் பிளேஸ் எங்கே வந்திருக்கோம்னா சர்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இதுதான் நான் செகண்ட் இல்லை தேர்ட் டைம் வந்து சர்ச்சுக்கு போகிறேன். ஸ்கூலில் 2 தடவை போயிருக்கேன். ஸோ இதுதான் தேர்ட் டைம். சூப்பராக இருந்தது. எனக்கு பேர் தெரியல, சர்ச்சோட பேரே இல்லை, நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அப்புறம் வந்து வர்ஷினி வந்து கைட் கிட்ட கேட்டுட்டு இருந்தா எங்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் சர்ச்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து லஞ்ச் சாப்பிட போயிட்டோம். லஞ்ச் சாப்பிட்டுட்டு மார்க்கெட்டும் கிளம்பிட்டோம். ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. அண்ட் இப்போ வந்து பார்க்கும் அப்புறம் போட்டிங் போகிறோம். நான் பேசுறது கேட்குதா கூட தெரியல, ரொம்ப சத்தமா இருக்கு. ஸோ இங்கே உள்ளன் இதுவெல்லாம் இருக்கு, செம்மையா இருக்கு. இந்த ஏரியாவே ரொம்ப பிஸியா இருக்கும். போய் பார்க்கலாம் என்ன பண்றாங்க. இந்த போட்டிங் ரொம்ப கூட்டமா இருக்கு, மத்தியானம் அவ்வளவு கூட்டமே இல்லை. இங்க நிறைய பேக்ஸ் எல்லாமே இருக்கு, சூப்பர் சூப்பரா. நல்ல குளிர் இங்க, என்ன தாங்கவே உள்ள மத்தியானத்துல ரொம்ப குளிரா இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நாங்க வந்து போட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பவனும் தேஜுவும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் வர்ஷினியும் நானும் வந்து பிரின்சஸ் குயின்ஸ். எங்கேயும் இடிக்காம வந்தா சரி. இப்ப நிறைய பேர் இங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க போட்டிங்லாம், சூப்பர். எங்க டாடி பார்க்கவே இல்லை. சோயா நல்லா ஜாலியா இருக்கு, வித்தியாசமா இருக்கு எங்களுக்கு. சூப்பர்வா இருக்கு. ஸோ போட்டிங் முடிச்சுட்டு நாங்க உங்களுக்கு. வர்ஷினி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐஸ்கிரீம் வாங்குறேன். ஸோ எங்கள் டேடி வந்து அங்கேயே வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க, பட் நாங்கள் வந்து நாங்கள் வந்து இங்கே ஐஸ்கிரீம். ஸோ இப்போ ஐஸ்கிரீம் வந்து நாங்கள் நடு கடலில் வாங்கினோம். நடு லேக்கில் வாங்கினோம். ஸோ நான் சாப்பிடல, எனக்கு வந்து ரொம்ப ஏற்கனவே குளிருது. ஸோ நான் வர்ஷினிக்கிறது மட்டும் ரெண்டு பைட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இட்ஸ் ஸோ கூல். லைக் கூல்னா எப்படின்னா நாங்கள் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், அவ்வளோ கூலாக. போட்டிங்லாம் முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நார்மல் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு டின்னர் முடிச்சுட்டு கேம்ப் ஃபயரோடு முடிச்சாச்சு இந்த டே 1. ஸோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே பீப்புள். சப்ஸ்கிரைப். பாய் பாய்.